பார்க்க போகும்னு எங்கம்மா வந்தாங்களா இல்லையா? எங்களை மட்டும் அவ்வளோ அவசரப்படுத்தினீங்க. எப்படி இருப்படி ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அவ்வளோவுக்கு. அவ்வளோ எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் லேட்டு தான். இரு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். இந்த சின்ன பொண்ணு நம்பர் எங்கே இருக்குது, லட்சுமி நம்பர் எங்கே இருக்குது? கண்ணு அளவும் புரிய மாட்டுது நமக்கு. வயசு ஆவ ஆவ கண்ணும் தெரிய மாட்டுது. போ, இந்த நம்பராக தான் இருக்கும் பிறகு அடித்து பார்ப்போம். ஹலோ லட்சுமியா? யாருங்க பேசுறது? நாங்க லட்சுமி இல்ல. நீங்க யாரு? ராங் கால் அடிச்சிருக்கீங்க பிறகு. இந்தால என்னம்மா சொல்கிற? இது லட்சுமி நம்பர் தான். லட்சுமிக்கு தான் நான் அடித்தேன். உங்களுக்கு எப்படி ஃபோன் வந்துச்சு? அடே முட்டாள், யாருக்கு போன் அடிச்சுட்டு காலைல டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்க? லட்சுமிலாம் ஒன்றும் இல்லை, ராங் கால். முதல்ல போன வைமா. ஏய், யாரை பார்த்துட்டு முட்டாள் சொன்ன? விளக்கமத்து கட்டையை எடுத்துகிட்டு வந்தனா பஞ்சு பறக்க அடிச்சிருவேன். அம்மா, யாருக்குமா போன போட்டுட்டு யார்கிட்டமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல போன வைங்கம்மா. நீங்க கொண்டாங்கம்மா, நான் அடிச்சு தரேன். லட்சுமி அத்தைங்களா? அத்தை, அம்மா உங்களை சீக்கிரம் பாட்டி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்றாங்க. நேரம் ஆயிட்டா, அம்மா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அத்தை மக்கா, நான் இங்கே வந்துட்டேன் மக்கா. எங்கே லட்சுமி வந்தாலாம் இல்லையா? சரி சரி, இந்த பழங்கள் கூடையெல்லாம் அள்ளி ஏற்றுவோம் வாங்க. ஆமாம் சின்ன பொண்ணு, அங்கே கொண்டு போனாலும் அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. சரி காரில் ஏற்று சின்ன பொண்ணு. சரி சரி, பழங்கள்லாம் ஏற்றியாச்சு. எல்லோரும் காரில் ஏறுங்க, அவ்வளோ வரட்டும். ஏட்டி பொழுது போணுச்சுன்னா அந்த பாதையெல்லாம் போக முடியாது. கெட்ட பாதை சொல்லிட்டேன், மரியாதை ஏறுங்க எல்லாரும். ஏட்டி எல்லாரும் ஏறிட்டீங்களா? வண்டியை கிளப்புவோமா? அம்மா, நான் வண்டியில நின்னுக்கிட்டே வரேம்மா. என்னால உட்கார முடியாது இருக்குமா? ஏன் சந்தியா, பின்னாடி பேக்ல ஏதோ உனக்கு ப்ராப்ளமா? லட்சுமி அத்தை சும்மா இருங்க. என்னை எப்படிதான் கிண்டல் பண்ணிட்டு ஏதாச்சும் ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. நான் நின்றுக்கிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு வரலான்னு தான் ஆசை. நின்றுக்கிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு வா. அந்த ஆள் பிரேக்கு போட்டால் போய் முன்னாடி எகிரி போய் விழுவலாம். ஏ நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. எத்தை, பாட்டு பாடாம வாங்க. எனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. பிடிச்சி வண்டியில தள்ளி விட்டுருவேன். கொய்யால உனக்கு என்னடி? நாலடி பாடிக்கிட்டு வரேன். உனக்கு என்னடி? எனக்கு பாட்டு பாடினாதான் எனக்கு வண்டியில போனா ஜாலியா இருக்கும். அதனால நான் பாடுறேன். உனக்கு என்னடி? அம்மா என்னாச்சு? ஏன் இந்த பங்களாட்ட வந்து இந்த வண்டி நின்று போச்சு? அட இளவெடுத்தவளே, என்னோட ஆண்டி வண்டியை நிறுத்துற உடனே போய் இறங்குனேன். ஏறி உசுக்கு இருந்தால. எப்பா டிரைவரு, ஏன்ப்பா வண்டி நின்று போச்சு? சத்த என்னன்னு பாரு. அட கடவுளே, எங்கன வந்து வண்டி நிற்கக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து நின்று வைத்து. இவ்வளோதான் கிளம்புங்கடின்னா பாடு பேசிக்கிட்டு இருக்காளோலே பொழுது அன்னைக்கும். இருட்டு சமயத்தில் இப்போ எங்கிட்டு போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது இந்த பங்களாக்கிட்ட வந்து நின்று போயிருக்கு. அம்மா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. என்னாச்சுன்னு தெரியல, வண்டி எடுக்கவே மாட்டுது. எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்குங்க. அப்படி சந்தி, அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன் அந்த பங்களாக்குள்ள போறியா நீ? அம்மா, என்னமோ கத்துதம்மா அந்த அரண்மனைக்குள்ள இருந்து. யாமா, இங்க வண்டி நிக்க கூடாதுன்னு நினைச்சேன், வண்டி நிக்குது அப்படின்னு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்பைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது யானு இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. யானு சொல்லுங்க. அப்படியே சவட்டி எல்லாம் ஒன்னால தான் வர்ற வேதனையே எனக்கு. ஏன்க்கா பாவம் சந்தியாவே போட்டு அடிக்கிறீங்க? அவ பச்சை பிள்ளை தானே, அவளே போட்டு அடிக்கிறீங்களே. ஏன் உன்னை அடிக்கவா? உன்னை அடிக்கவாடி? சொல்லுடி, உன்னை அடிக்கவாடி? ஓங்கி முவரையில குத்தி போடாம பார்த்துக்க. யக்கோ, ஏன்க்கா இவ்வளோ டென்ஷனாக ஆகுறீங்க? ஏய் சந்தியா, எங்கே போகிற? பாத்தியா இவளை? கொஞ்சம் கூட எங்களை பயமே இல்லாமல் எங்கே போயிட்டு இருக்கான்னு. அடிக்கிறேன்னு கேட்குறிய லட்சுமி? பாத்தியா லட்சுமி இவளை? அக்கா, அந்த சந்தியாவையும் லட்சுமி அக்கா எப்படியோ காப்பாற்றி ஆகணும். வாங்கக்கா. ஏன்க்கா அப்படி கத்திட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் எப்படி காப்பாற்ற போகிறோம் அந்த பேய்கிட்ட? நான் எதுக்காக பயந்தனோ அதுவே நடந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே.
என்ன பண்ணுறது? ஐயையோ, ஒன்றுமே எனக்கு தலையும் காலும் எதுவுமே விளங்கலையே. அக்கா அக்கா, இதுக்கெல்லாம் இந்த மஸ்தான் பாய் வந்தாதான்க்கா சரிப்பட்டு வரும். அக்கா உடனே மஸ்தான் பாய்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம லேட்டாக்க அங்கே உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுதோ தெரியல. அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் சீக்கிரம்க்கா. ஹலோ மஸ்தான் பாய், சீக்கிரம் வாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய காட்டு பங்களா இருக்குல்ல, அந்த பங்களாவுக்கு வாங்க. எங்கள் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து, சீக்கிரம் வாங்க. ஓம் கிரீம் கிரீம் கிரீம். கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை நான் எப்படியும் உங்கள்கிட்ட மீட்டு கொடுத்துருவேன். அந்த ஆவியோட அந்த சூட்சமெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓம் கிரீம் கிரீம் கிரீம். சண்டேஸ் சோசி சோசா சோசா பாசா, சண்டேஸ் மாசி சோசா சோசா பாசா. சாமி, உங்களோட மந்திரத்தெல்லாம் உள்ளே கொண்டு போய் படிங்க, இங்கேயே படிக்காதீங்க. உள்ளே இழுத்துட்டு போயிட்டு அது உள்ள அரண்மனைக்குள்ளே என்ன பண்ணுதோ தெரியல எங்கள் பிள்ளை எல்லாம். நீங்க இங்கே நின்னுங்க, உங்க பொண்ணை கொண்டு வர்றது என்னோட வேலை. துணையா இந்த ஆவி எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு என்னோட சிசியரை நான் விட்டுட்டு போறேன். நான் போய் உள்ள அவங்களை மீட்டு கொண்டு வரேன். நீங்க அது வரைக்கும் வெளியிலே நின்னுங்க. ஓம் கிரீம் கிரீம். அக்கா, ராணி அக்கா, சாமியார் உள்ளே போயிட்டாரு. எப்படியும் நம்ம பிள்ளைங்களோட வெளியில் வருவார். கவலைப்படாதீங்க, அழுவாம நில்லுங்க. எப்படி சின்ன பொண்ணு அழுவாம என்னால் இருக்க முடியும்? ஏன் உள்ள சந்தியாவாச்சே, லட்சுமி ஆச்சே. லட்சுமி வீட்டுக்காரர் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுறது? எப்படி நான் அழுவ வேணாம்னு சொல்கிறேன்? சைத்தான் ரொம்ப உக்கிரமா இருக்கு. இந்த அம்மாவாசை அன்னைக்கு நீங்க இந்த பாதையில வந்தனால ரொம்ப உக்கிரமா இருக்கு. எப்படி காப்பாற்ற போறோம்னு நமக்கே தெரியல. ஐயோ, அப்போ லட்சுமி அக்கா, சந்தியாவோட நிலைமை என்ன ஆகுறது? எங்களோட பொண்ணை காப்பாற்றி கொடுங்க, உங்களுக்கு நான் எவ்வளோ காசு வேணாலும் தரேன். அம்மா, காசு யாருமா உங்ககிட்ட கேட்டா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது உதவி மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. உங்கள் காசு பணம்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த சந்தியாவையும் இந்த லட்சுமி எப்படி காப்பாற்ற போகணும்னு எனக்கே தெரியல. அந்த ஆவி வந்து உக்கிரமாக இருக்குது. அம்மாவாசை இல்லையா அன்னைக்கு, அதனால அதோட சக்தி மட்டும்தான் வேலையாகுது. என்னோட சக்தி எதுவுமே வேலையாக மாட்டுது. நீங்கள் என்ன போகாமல் இங்கே தான் நிற்கிறீங்களா? அடுத்து உங்களையும் தூக்கிட்டு போய் முழுங்கிடுவேன். ஓடிருங்க ஓடிருங்க ஓடிருங்க. என் பொண்ணை விட்டுட்டு நான் போக முடியாது. ஆவி என்னையும் சேர்த்து என் பொண்ணு கூட இழுத்துட்டு போயிட்டு நான் போக மாட்டேன். காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நம்மளை காப்பாத்த யார் வருவா? பயமா இருக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க